Hi students, welcome to our EC Biology. இன்னைக்கு நாம பார்க்க போறது introduction of organic chemistry. Okay, அந்த organic chemistry கீழ நம்ம first organic compounds அப்படினா என்னன்னு பார்க்கலாம். Organic compounds, okay, organic compounds அப்படிங்கிறது என்ன அப்படினா the study of carbon containing compounds தான் சொல்லுவாங்க அப்படினா organic compounds. இந்த organic compoundsல கார்பன் மட்டும் கிடையாது, அது இல்லாம வேற இன்னும் நிறைய compounds இருக்கு. என்னன்னு அப்படினு பாக்கும்போது கார்பன் இருக்கும், அதே மாதிரி வந்து ஹைட்ரஜன் இருக்குது. இது மட்டும் இல்லாம கார்பன் ஹைட்ரஜன் இல்லாம வேற என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கும். ஓகேவா? இப்போ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் இது இல்லாம இன்னும் சம் அதர் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கும் நம்மளுக்கு ப்ரெசென்ட்டா இருக்கும். ஓகேவா? என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சல்ஃபர், பாஸ்பரஸ், ஹாலஜன்ஸ்னா நம்மளுக்கு தெரியும் என்னென்ன குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ் கீழே வரும். இது இல்லாமல் என்னது சம் மெட்டல்ஸும் என்ன இருக்கும் நம்மளுக்கு இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய காம்பவுண்ட்ஸ் என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம 5 கார்பன் காம்பவுண்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கார்பன் எழுதுகிறோம். 5 கார்பன். இப்போ இந்த கார்பன் பக்கத்தில் என்ன இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் மட்டுமே இருக்கிறது மாதிரியான காம்பவுண்ட். ஓகேவா? ஓகேவா? இது ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இதே மாதிரி நம்மளுக்கு கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கிற மாதிரியான ஒரு காம்பவுண்ட் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அதுவும் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5 கார்பன் காம்பவுண்ட் தான் எடுக்க போகிறோம். இப்போ இந்த எண்டில் வந்து 3 ஹைட்ரஜன் இருக்கும். கார்பனை சுற்றி நம்மளுக்கு என்ன இருக்குது, 3 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே வந்து 2 ஹைட்ரஜன். இந்த கார்பன் கீழேயும் 2 ஹைட்ரஜன் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கார்பன் கீழேயும் என்ன இருக்கும் நம்மளுக்கு 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேவா? இந்த கார்பன் கீழே ஒரு பக்கத்தில் ஒரு ஹைட்ரஜன், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஹைட்ரஜன், இன்னொரு சைடில் என்ன இருக்கும் OH குரூப்ஸ். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு காம்பவுண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட். ஓகேவா? நம்மளுக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் சொல்கிறோம். இதுக்கு பக்கத்தில் என்னென்ன பாண்ட், எத்தனை பாண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? கார்பன் அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் பக்கத்தில் எவ்வளோ பாண்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 4 பாண்ட். ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஸ்ட்ரக்சர். கார்பன் பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பாண்ட் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரஜன் கண்டெய்னிங் ஒன்லி 1 பாண்ட். ஹைட்ரஜனுக்கு 1 பாண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்சிஜன் அப்படின்னு பார்க்கும்போது 2 பாண்ட். நெக்ஸ்ட் நைட்ரஜனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 3 பாண்ட். ஓகேவா? நைட்ரஜன் 3 பாண்ட்ஸ். நெக்ஸ்ட் சல்ஃபருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 பாண்ட் வரும். அதே மாதிரி ஹாலஜன்ஸ்க்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து குளோரின் எடுத்துக்கலாம். குளோரின் பக்கத்தில் என்ன வரும் நம்மளுக்கு ஒன்லி 1 பாண்ட். ஓகேவா? இப்போது இதெல்லாம் வந்து ஒரு கார்பன் ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ பாண்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்போது நம்ம இந்த கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எப்படி பக்கத்தில் வந்து எவ்வளோ பாண்ட் ஓடி வரும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கார்பனுக்கு நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு 4 பாண்ட்ஸ். ஓகேவா? அந்த 4 பாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கலாம், நம்மளுக்கு சிங்கிள் பாண்டாகவும் இருக்கலாம், டபுள் பாண்டாகவும் இருக்கலாம், இல்லை ட்ரிபிள் பாண்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கார்பன் சுற்றி வந்து சிங்கிள் பாண்ட் இருக்கிறது மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கார்பன் பக்கத்தில் சிங்கிள் பாண்ட். ஓகேவா? அதே மாதிரி என்ன அப்படின்னா கார்பன் பக்கத்தில் டபுள் பாண்ட் இருக்கிறது மாதிரியா பார்க்கலாம். கார்பன் பக்கத்தில் என்ன இருக்கும் நம்மளுக்கு டபுள் பாண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் அதே மாதிரி கார்பன் பக்கத்தில் என்ன வரும் நம்மளுக்கு ட்ரிபிள் பாண்டும் வரலாம். ஓகேவா? கார்பன் பக்கத்தில் என்ன வரும் நம்மளுக்கு ட்ரிபிள் பாண்ட் வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ கார்பன் பக்கத்தில் என்ன இருக்குது நம்மளுக்கு சிங்கிள் பாண்டும் வரும், கார்பன் பக்கத்தில் டபுள் பாண்டும் வரும், கார்பன் பக்கத்தில் என்ன இருக்கும் நம்மளுக்கு ட்ரிபிள் பாண்டும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு என்னதான் நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரே ஒரு பாண்டு தான் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? அதில் டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ கிடையாது. ஹைட்ரஜனுக்கு சிங்கிள் பாண்ட் தான். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஹைட்ரஜன் பக்கத்தில் ஒரு சிங்கிள் பாண்ட் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு
ஆக்சிஜன் அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், 2 பாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த 2 பாண்ட் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் பாண்டாகவும் இருக்கலாம், டபுள் பாண்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ ஆக்சிஜனுக்கு வந்து சிங்கிள் பாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ கார்பன், ஆக்சிஜன் இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஆக்சிஜன் பக்கத்தில் என்ன இருக்கும், நம்மளுக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கிற மாதிரியான. அதே மாதிரி ஆக்சிஜன் பக்கத்தில் டபுள் பாண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சிஜன் பக்கத்தில் என்ன வரும், நம்மளுக்கு சிங்கிள் பாண்டும் வரும், அதே மாதிரி என்ன இருக்கும், நம்மளுக்கு டபுள் பாண்டாகவும் ஸ்ட்ரக்சரில் வரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நைட்ரஜன், சல்ஃபர் அண்ட் ஹாலஜன்ஸ்க்கு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் பக்கத்தில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டாக இருக்கலாம், அதுவும் டபுள் பாண்டாக இருக்கலாம், இல்லை எப்படி இருக்கலாம், ட்ரிபிள் பாண்டாக இருக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ நைட்ரஜன் பக்கத்தில் சிங்கிள் பாண்ட் எப்படி எல்லாம் வரலாம் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து நைட்ரஜன் பக்கத்தில் என்ன இருக்கும், நம்மளுக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கிறது மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நைட்ரஜன் பக்கத்தில் வந்து என்ன இருக்கும், நம்மளுக்கு டபுள் பாண்ட் இருக்கிற மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு என்ன, நைட்ரஜன் பக்கத்தில் வந்து எப்படி இருக்கு, நம்மளுக்கு டபுள் பாண்ட். இதே மாதிரி என்ன இருக்கும், நம்மளுக்கு நைட்ரஜன் பக்கத்தில் வந்து ட்ரிபிள் பாண்ட். ஓகேவா? இது நைட்ரஜனுக்கான பாண்ட்ஸ். நெக்ஸ்ட் சல்ஃபருக்கு என்ன வரும், நம்மளுக்கு சல்ஃபர் பக்கத்தில் வந்து சிங்கிள் பாண்டாகவும் இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இல்லைன்னா டபுள் பாண்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சல்ஃபர் பக்கத்தில் ஒரு சிங்கிள் பாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இது வந்து சல்ஃபர் பக்கத்தில் என்ன இருக்கும், நம்மளுக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கும். இப்போ நம்மளுக்கு சல்ஃபர் பக்கத்தில் டபுள் பாண்ட். ஓகேவா? இது சல்ஃபர் பக்கத்தில் டபுள் பாண்ட் வருது. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹாலஜன்ஸ்னாலே நம்மளுக்கு என்ன இருக்கும், சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஹாலஜன்ஸ்க்கு எக்ஸாம்பிள், ஹாலஜன்ஸ்க்கு வந்து புரோமின் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது சிங்கிள் பாண்டாக தான் வரும். நெக்ஸ்ட் நேமிங் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? நேமிங் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது கார்பன்ஸோட நம்பரை வச்சு எப்படி வந்து நம்மளுக்கு அந்த நேம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு கார்பன் காம்பவுண்டாக இருந்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மெத். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு மீத்தேன் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? 2 கார்பனாக இருந்தால் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஈத். ஓகேவா? ஈத்தேன் இந்த மாதிரி. 3 கார்பனாக இருந்தால் ப்ரோப். ஓகே, ப்ரோப்பேன் அப்படி போகும். 4 கார்பனாக இருந்தால் பியூட். 5 கார்பனாக இருந்தால் அப்படி இருக்கும் நம்மளுக்கு பெண்ட். ஓகேவா? 6 கார்பனாக இருந்தால் ஹெக்ஸ். நெக்ஸ்ட் 7 கார்பனாக இருந்தால் ஹெப்ட். ஓகேவா? 8 கார்பனாக இருந்தால் ஆக்ட். 9 கார்பனாக இருந்தால் நான். ஓகேவா? 10 கார்பனாக இருந்தால் டெக். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்குது, ஏன்னா நேமிங் வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஒரு கிளாசிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லலாம், நம்மளுக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன இருக்கும், நம்மளுக்கு எல்லாம் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்கனால அது ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ். ஓகேவா? என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏ சைக்ளிக் ஆர் என்னது ஓப்பன் செயின் ஹைட்ரோ கார்பன். ஓகேவா? இப்போ அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக் ஹைட்ரோ கார்பன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சைக்ளிக் ஆர் என்னது நம்மளுக்கு க்ளோஸ்ட் செயின் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு அலிஃபாட்டிக் அப்படிங்கிறதுல என்ன இருக்காது அப்படின்னா நம்மளுக்கு ரிங் ஸ்ட்ரக்சர் எதுவுமே அதில் வந்து ப்ரெசண்டாக இருக்காது. அதில் என்ன இருக்கும், நம்மளுக்கு ஒன்லி வந்து லீனியராகவோ இல்லை வந்து பிரான்ச்சஸாகவோ இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம், அதுக்கப்புறமா இது என்னென்ன அப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏ சைக்ளிக் ஆர் என்னது ஓப்பன் செயின் ஹைட்ரோ கார்பன், இன்னொன்று என்னது நம்மளுக்கு சைக்ளிக் ஹைட்ரோ கார்பன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த அலிஃபாட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அகெயின் நம்மளுக்கு 2 டைப்ஸ். ஓகேவா? என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சேச்சுரேட்டட் கீழே என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்கேன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த அன்சேச்சுரேட்டட் அப்படிங்கிறதுக்கு கீழே என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த
cyclic or closed chain hydrocarbon. இதுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது two types. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது homocyclic compounds and heterocyclic compounds. ஓகேவா? இந்த homocyclic அப்படிங்கிறது என்ன அப்படின்னா again two types. alicyclic compounds and என்னது aromatic compounds. அதே மாதிரி இந்த heterocyclic compounds two types. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது alicyclic compounds and aromatic heterocyclic compounds. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த alicyclic compounds அப்படிங்கிறது வந்து again classified into two types. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் என்ன அப்படின்னா saturated and unsaturated. ஓகேவா? இந்த saturated கீழே என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது cycloalkanes and unsaturated கீழே என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது cycloalkene and cycloalkyne. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த aromatic compounds. இந்த aromatic compounds அப்படிங்கிறது வந்து two types. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது benzenoid compounds and non-benzenoid compounds. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஒவ்வொன்றும் எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது acyclic or open chain compounds. ஓகேவா? அதுக்கு அப்படின்னா என்ன நம்மளுக்கு அலிஃபேட்டிக் அப்படிதான். இப்போ நம்ம அலிஃபேட்டிக்னா என்னன்னு பார்க்கலாம். அலிஃபேட்டிக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் செயினாக இருக்கும், நம்மளுக்கு ப்ரெசென்டாக இருக்கும். ஓப்பன் செயின் கார்பன் ஆட்டம்ஸான இருக்கும். அலிஃபேட்டிக் அப்படிங்கிறது ஓப்பன் செயின் கார்பன் ஆட்டம். ஓகேவா? இந்த ஓப்பன் செயின் கார்பன் ஆட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லீனியராக இருக்கும். ஓகேவா? பிரான்ச்சஸாக இருக்கும். சாரி, இந்த அலிஃபேட்டிக் கார்பன் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லீனியராக இருக்கும். இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிரான்ச்சஸாக இருக்கும். நம்மளுக்கு இந்த கார்பன் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த அலிஃபேட்டிக் அப்படிங்கிறது கீழே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது சிங்கிள் பாண்டாக இருக்கலாம், இல்லை டபுள் பாண்டாக இருக்கலாம், இல்லை எப்படி இருக்கலாம் ட்ரிபிள் பாண்டாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாண்டுக்கு பார்ப்போம். ஓகேவா? சிங்கிள் பாண்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் வந்து ஈத்தேன் எடுத்துக்கிறேன். ஈத்தேனோட ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது C2 hydrogen 6. ஓகேவா? அது எப்படி எழுதலாம் நம்ம CH3 சிங்கிள் பாண்ட் CH3 ன்னு எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது நம்ம ஸ்ட்ரைட் செயினுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டபுள் பாண்டுக்கு பார்ப்போம். டபுள் பாண்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எத்திலீன். ஓகேவா? எத்திலீனோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு C2 hydrogen 6. சாரி, எத்திலீனோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு C2 hydrogen 4. ஓகேவா? அது எப்படி ஸ்ட்ரக்சர் வரும் நம்மளுக்கு CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரிபிள் பாண்டுக்கான எக்ஸாம்பிள் அசிட்லீன். ஓகேவா? அசிட்லீனோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு C2H2. ஓகேவா? அது எப்படி வரும் CH ட்ரிபிள் பாண்ட் CH. இது வந்து ஸ்ட்ரைட் செயின் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பிரான்ச்சஸ். ஓகே, பிரான்ச் செயின் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஐசோபியூட்டிலின். ஓகேவா? ஐசோபியூட்டிலின் அப்படிங்கிறோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். CH2 டபுள் பாண்ட் CH3 CH3 இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? ஐசோ ஃபார்ம்ல வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது பிரான்ச் செயினுக்கு. நெக்ஸ்ட் நம்ம அதுக்கீழேயே நம்ம என்ன இருக்கு நம்மளுக்கு சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு இருக்கு. அப்படிதான் இப்போ சேச்சுரேட்டட்னா என்ன, அன்சாச்சுரேட்டட்னா என்ன அப்படிதானே அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? சேச்சுரேட்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும் கண்டெயின் ஒன்லி கார்பன் எப்படி இருக்கும் நம்மளுக்கு சிங்கிள் பாண்டா இருக்கக்கூடியதான சொல்லுவாங்க நம்மளுக்கு சேச்சுரேட்டட். ஓகேவா? அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் ஹேவிங் டபுள் பாண்ட் அல்லது எப்படி இருக்கும் நம்மளுக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம். ஓகேவா? அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா unsaturated. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து சேச்சுரேட்டடுக்கு பார்க்கும்போது அல்கேன் சொல்லலாம். அல்கேன்ஸ் எல்லாமே அந்த மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன் இதெல்லாமே இதில் வரும் அப்படின்னு பார்க்கும்போது சேச்சுரேட்டட். ஓகேவா? சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அன்சாச்சுரேட்டட்ல பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ் சொல்லியிருக்கிறோம். அப்படிதானே? அல்கீன்ஸ்க்கு இப்போ ஈத்தீன், ப்ரோபிலீன் அதெல்லாமே என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அன்சாச்சுரேட்டட் கீழே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு பார்க்கும்போது cyclic or closed chain compounds. ஓகேவா? cyclic or closed chain compounds அப்படின்னு பார்க்கும்போது இதில் எங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ரிங் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேவா? அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் நம்ம ஹோமோசைக்ளிக் ஆர் என்னது நம்ம அதோட இன்னொரு நேம் அப்படின்னு பார்க்கும்போது கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரிங் ஸ்ட்ரக்சர்ஸாக என்ன இருக்கும் நம்மளுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்லி கார்பன் ஆட்டம் வித்தின் த ரிங். ஓகேவா? சேம். ஓகே, ஒரே காம்பவுண்டாக என்ன இருக்கும் நம்மளுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதே ஹெட்ரோ அப்படின்னா என்னது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் என்ன இருக்கும் நம்மளுக்கு அந்த ரிங் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற மாதிரி. ஓகேவா? இப்போது அந்த ஹோமோசைக்ளிக் கீழே பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டூ டைப்ஸ் வருது. ஆலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் என்னது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஆலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு க்ளோஸ் ரிங்.
ரிங்ஸ் ஓகேவா க்ளோஸ் ரிங்காக இருக்கும் க்ளோஸ் ரிங் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸாக இருக்கும் ஓகேவா ஆனால் என்ன இருக்கும் நம்மளுக்கு தட் இஸ் அலிஃபேட்டிக் சைக்கிளாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம இந்த ஆலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சேச்சுரேட்டடாகவும் இருக்கலாம் இல்லை எப்படி இருக்கலாம் நம்மளுக்கு அன்சாச்சுரேட்டடாகவும் இருக்கலாம் ஓகேவா அந்த கார்பன் ரிங்குள்ள எப்படி இருக்கும் நம்மளுக்கு சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸாகவும் இருக்கலாம் இல்லை அன்சாச்சுரேட்டடாகவும் இருக்கலாம் ஓகேவா ஆனால் இதோட கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா அரோமேட்டிக் கேரக்டர்ஸ் வந்து இதில் இருக்காது ஓகேவா இட் டு நாட் ஹேவ் எனது அரோமேட்டிக் கேரக்டர்ஸ் ஓகேவா இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த ஆலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ரிங்கோட ஷேப் ஓகேவா ரிங்கோட ஷேப் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும் ஓகேவா அந்த டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் அந்த ஆலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அந்த ஷேப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிகான் ஷேப் ஓகே பாலிகான் ஷேப் கீழே என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்கலாம் இல்லை ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கலாம் இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பாக இருக்கலாம் இல்லை ஹெக்ஸாகான் ஷேப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் என்ன இருக்கும் நம்மளுக்கு காம்பவுண்ட்ஸ் வரும் ஓகேவா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஓகேவா ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கீழே இப்போ நம்மளுக்கு ட்ரையாங்கிள் அப்படின்னாலே தெரியும் அப்படி தான் 3 வந்து கார்னர் இருக்கும் அது ஒவ்வொன்றில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது CH2 குரூப்ஸ் வந்து இருக்குது ஓகேவா இதோட பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சைக்ளோப்ரோப்பேன் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுக்கலாம் ஸ்கொயர் ஷேப்க்கு என்ன இருக்கும் நம்மளுக்கு 4 கார்னர்ஸ் இருக்கும் ஓகேவா அந்த 4 கார்னர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா CH2 குரூப்ஸ் இருக்கும் ஓகேவா இதோட பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சைக்ளோபியூட்டேன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஓகேவா இதோட பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சைக்ளோபென்டேன் நெக்ஸ்ட் 6 கார்பன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சைக்ளோஹெக்சேன் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சேச்சுரேட்டட் சைக்ளோ ஆல்கேன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்க்கு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஓகேவா இப்போ நம்ம அன்சாச்சுரேட்டட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைக்ளோ அல்கீன்ஸ் பார்க்கலாம் சைக்ளோ அல்கீன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது அல்கீன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் என்னன்னா சைக்ளோ ப்ரோப்பீன் பார்க்குறோம் ப்ரோப்பீனுக்கு என்ன இருக்கும் 3 கார்பன் ஓகேவா 3 கார்பன் இருக்குது இதோட பேர் வந்து சைக்ளோ ப்ரோப்பீன் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம சைக்ளோ அல்கைனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் இதில் என்ன இருக்கும் நம்மளுக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும் இதோட நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சைக்ளோ ப்ரோப்பைன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான் பார்க்க போறோம் ஓகேவா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரிங் ஸ்ட்ரக்சர் ஓகேவா இது வந்து க்ளோஸ் ரிங் ஸ்ட்ரக்சராக என்ன இருக்கும் நம்ம க்ளோஸ் ரிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்னது கார்பன் ஆட்டம்ஸ் தான் என்ன அப்படின்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஓகேவா இங்கே இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில் வந்து என்ன ரிங் அப்படின்னு பார்க்கும்போது பென்சீன் ரிங் தான் இருக்கும் நம்மளுக்கு ப்ரெசண்டாக இருக்கும் ஓகேவா இது வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு சைக்ளிக் அண்ட் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரெசண்டாக இருக்கும் ஓகேவா இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது பென்சீனோட ரிங் ஸ்ட்ரக்சர் நமக்கு இப்போ பார்க்கலாம் ஓகேவா இப்போ பென்சீன் ரிங் ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே தெரியும் இதில் என்ன இருக்கும் நம்மளுக்கு ஹைட்ரஜன் இருக்கும் ஒவ்வொரு கார்பன் பக்கத்தில் என்ன இருக்கும் நம்மளுக்கு ஹைட்ரஜன் இருக்கும் ஓகேவா இதான் என்ன அப்படின்னா பென்சீனோட ஸ்ட்ரக்சர் இதோட மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது C6 ஹைட்ரஜன் 6 ஓகேவா இப்போ நம்மளுக்கு இதுக்கு கீழே என்ன வரும் நம்மளுக்கு பென்சீனாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் நான் பென்சீனாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பென்சீனாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான் பார்க்க போறோம் ஓகேவா இப்போ நம்மளுக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பென்சீனாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த பென்சீனாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறதுல எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு பென்சீன் ரிங் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு குரூப்ஸோ அல்லது ஒரு காம்பவுண்ட்ஸோ இருக்கும் கூட அட்டாச் இருக்க மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போது அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பென்சீன் ரிங் வித் பக்கத்தில் என்ன இருக்கும் நம்மளுக்கு இன்னும் 1 or 2 என்ன இருக்கும் நம்மளுக்கு பென்சீன் ரிங்ஸும் அட்டாச்சாக இருக்கிற மாதிரியாகவும் என்ன இருக்கும் நம்மளுக்கு பென்சீனோட அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் ஓகே பென்சீன் ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம பென்சீனோட காம்பவுண்டில் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஃபீனால் பார்க்கலாம் ஓகேவா ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர்
ஓகேவா. இது வந்து என்னது நம்மளுக்கு ஃபீனால், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபீனால். ஓகேவா. இதே மாதிரி இன்னும் வேறையும் பார்க்கலாம். ஓகேவா. வேறு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது அனிலின் பார்க்கலாம். ஓகேவா. அந்த பென்சீன் ரிங் ஸ்ட்ரக்சர் வித் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH2 குரூப்ஸ். ஓகேவா. இதோட பேர் வந்து அனிலின். நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு காம்பவுண்ட்ஸ் டொலியின் பார்க்கலாம். பென்சீன் ரிங் CH3 குரூப்ஸ். ஓகேவா. இதில் OH அதே மாதிரி NH2. இப்போ ஃபீனால் அப்படிங்கும்போது என்ன பென்சீன் ரிங் வித் OH. இப்போ அனிலின் அப்படின்னு பார்க்கும்போது பென்சீன் ரிங் வித் NH2. இப்போ டொலியின் அப்படின்னு பார்க்கும்போது பென்சீன் ரிங் வித் CH3 குரூப். ஓகேவா. அதோட பேர் வந்து டொலுயின். ஓகேவா. இது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பென்சீன் ரிங் வித் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனதர் பென்சீன் ரிங் வந்து இங்கே அட்டாச் ஆகிருக்கும். ஓகே. அதுக்கு பார்க்கலாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நாப்தலின் பார்க்கலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒரு பென்சீன் ரிங். பேர் வந்து நாப்தலின். இது 2 பென்சீன் ரிங். ஓகேவா. இதே மாதிரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 3 பென்சீன் ரிங் வந்து அட்டாச் இருக்கிற மாதிரியான இன்னொரு காம்பவுண்ட்ஸ் பார்ப்போம். ஓகேவா. இதோட பேர் வந்து ஆந்த்ராசீன். ஓகேவா. புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. இந்த நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தீஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் என்ன இருக்காது நம்மளுக்கு பென்சீன் ரிங் ஸ்ட்ரக்சர் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். பென்சீன் ரிங் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் என்ன இருக்கும் அப்படின்னா வேற ரிங் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும் நம்மளுக்கு 1 or more ரிங் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும் அட்டாச் ஆகிருக்கிற மாதிரியான காம்பவுண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா. இதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது அசூலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா. இந்த அஸ்லினோட ரிங் ஸ்ட்ரக்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் கார்பன் வச்சுக்கோ, செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், இதை ஃபோர்த் கார்பன் வைக்கலாம். ஓகேவா. இதை ஃபிஃப்த் கார்பன் வைப்போம். இதை சிக்ஸ்த் கார்பன் அப்படின்னு வச்சுட்டோம்னா இது வந்து செவன்த் கார்பன். ஓகேவா. அப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து மறுபடியும் இப்படி வரும் ஒரு காம்பவுண்ட். ஓகேவா. இந்த அசுலின் அப்படிங்கிறது என்ன இருக்கும் நம்மளுக்கு ஒரு ரிங்கில் என்ன இருக்கும் நம்மளுக்கு 7 கார்பன் மெம்பர்ஸ் இருக்கும். இன்னொரு ரிங்கில் என்ன இருக்கும் நம்மளுக்கு 5 கார்பன் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரியான ரிங் தானே நம்மளுக்கு அசுலின். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் ஹெட்ரோசைக்ளிக். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 or more ஹெட்ரோ ஆட்டம்ஸ். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு ஒரு ரிங் இருக்கும். ரிங் கூட என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் அல்லது நைட்ரஜன் அல்லது என்ன இருக்கும் சல்ஃபர் அல்லது சிலிக்கான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று என்ன இருக்கும் நம்மளுக்கு அந்த ரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போது அதுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஆலிசைக்ளிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா. ஃபர்ஸ்ட் அது கீழே
alicyclic heterocyclic compound. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா THF சொல்லலாம். ஓகேவா? THF அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெட்ரா ஹைட்ரோ ஃபியூரான். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் இப்படியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். ஓகேவா? ரெண்டுமே என்னதான் நம்மளுக்கு கரெக்ட் தான். இதோட பேர் வந்து டெட்ரா ஹைட்ரோ ஃபியூரான். ஷார்ட்டா THF அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த THF அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். இதோட ஃபார்முலா அப்படின்னு மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் 4. ஓகேவா? C4 ஹைட்ரஜன் 8 ஆக்சிஜன் 1. ஓகேவா? ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குது நம்மளுக்கு அதர் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஆக்சிஜன் என்ன இருக்குது நம்மளுக்கு இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேவா? அதர் ஆட்டம்ஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதை தான் என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு alicyclic heterocyclic காம்பவுண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது பைரிடின் சொல்லலாம். ஓகேவா? பைரிடின் ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். ரிங் பார்க்கலாம். நம்மளுக்கு பைரிடினோட ரிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பைரிடின். ஓகேவா? பைரிடின் அப்படிங்கிறது வந்து ஹெட்ரோசைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். இதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து கார்பன் 5, அப்புறம் ஹைட்ரஜன் 5, நைட்ரஜன் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட இந்த பைரிடின் அப்படிங்கிற ரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரிலேட்டட் டு என்னது நம்மளுக்கு பென்சீன் ரிங். ஓகேவா? ரிலேட்டட் டு பென்சீன் ரிங். ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த CH குரூப்ஸ் அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த மெத்தில் குரூப்ஸ். ஓகே, CH குரூப்ஸ் அப்படிங்கிறது வந்து ரீப்ளேஸ் ஆகி அந்த பிளேஸில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது N ஆட்டம். ஓகேவா? யார் இருப்பாங்க? நைட்ரஜன் குரூப்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஓகேவா? இப்போ இந்த alicyclic அப்படிங்கிறது நம்மளுக்கு இட்ஸ் நாட் பென்சீன் ரிங் ஸ்ட்ரக்சர். ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் ரிங் ஸ்ட்ரக்சரில் யார் இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்கும். ஆனால் அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சேம் லைக் என்ன நம்மளுக்கு பென்சீன் ரிங் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி அந்த பென்சீன் ரிங் ஸ்ட்ரக்சரோட ஒரு CH குரூப்ஸ். ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் CH குரூப் யார் இருப்பாங்க நம்மளுக்கு அனதர் ஆட்டம்ஸ். ஓகேவா? இங்கே யார் இருக்கிறாங்க? பைரிடின்ல வந்து நைட்ரஜன் குரூப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி நம்மளுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஆல்கேன்ஸ் அண்ட் ஆல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டெஃபினிஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? Okay, thank you students. Thanks for watching this video.